5 சிறுவர்கள் பற்றி இன்னைக்கு ஒரு சூப்பர் கதை சொல்ல போறேன். முன்னொரு காலத்துல 5 சிறுவர்கள் இருந்தாங்க. அவங்களுக்கு வில் வித்தை கத்துக் கொடுக்க ஒரு குரு இருந்தாரு. ஒரு நாள் தன் சீடர்கள்ல யாருக்கு அதிக கவனம் இருக்குன்னு பார்க்க ஒரு போட்டி வச்சாரு. குரு ஒரு மரத்துல ஒரு மரத்தாலான குருவியா கட்டி வச்சாரு. அதோட கண்ணுல ஒரு சின்ன கருப்பு புள்ளிய வரைஞ்சாரு. யார் அந்த கண்ணை சரியா வில்லால் அடிக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றியாளர்னு சொன்னாரு. முதல் சிறுவன் வந்தான். குரு கேட்டாரு, உனக்கு என்ன தெரியுது? அந்த முதல் சிறுவன் சொன்னான், குருவே, எனக்கு மரம், இலை, பழம், அப்புறம் நீங்க தெரியுறீங்க. குரு சொன்னாரு, சரி, நீ போய் ஓரமா நில்லு. இரண்டாவது சிறுவன் வந்தாரு. குரு கேட்டாரு, உனக்கு என்ன தெரியுது? குருவே, எனக்கு மரத்துல இருக்கிற பழங்களும் குருவியும் தெரியுது. குரு சிரிச்சுக்கிட்டே, நீயும் போய் உக்காருன்னு சொல்லிட்டாரு. அப்படியே அடுத்து வந்த 2 பேரும் வேற எதேதோ சொல்லி குருக்கு கோபம் அதிகமாகுது. கடைசியா வந்த சிறுவன் வில்ல வளைச்சு அம்பை குறி வச்சாரு. குரு, இப்போ உனக்கு என்ன தெரியுது? குருவே, எனக்கு அந்த குருவியோட கண்ணு மட்டும்தான் தெரியுது. குரு, வேற எதுவுமே தெரியலையா? மரம் தெரியலையா? குருவி தெரியலையா? இல்ல குருவே, எனக்கு அந்த வட்டமான கருப்பு புள்ளி மட்டும்தான் தெரியுது. குரு சந்தோஷமா, அம்பை விடுன்னு சொன்னாரு. அவ்வளோதான். அவன் விட்ட அம்பு நேரா போய் குருவியோட கண்ணை தொலைச்சது. நீதி இந்த கதையில இருந்து என்ன தெரியுது? நம்ம ஒரு வேலையை செய்யும்போது நம்ம கவனம் சிதறாம அந்த இலக்குல மட்டும்தான் இருக்கணும். படிக்கும்போது படிப்புல மட்டும் கவனம் வச்சா அந்த சிறுவன் மாதிரி நீங்களும் எல்லாத்துலயும் ஜெயிக்கலாம்.